வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே மீன் பிடிக்க வந்திருக்கோம்னா திருப்பூர் செம்மாண்டம்பாளைய குளத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். அரிவலை வச்சு மீன் பிடிக்க போகிற பாருங்க. வலை இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இது இழுப்பு வலைன்னு சொல்லுவாங்க அந்த வலை. ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. உள்ளே போய் வலையை எடுத்து கொடுக்குறாங்க. மெட்டிலேருந்து ஒரு 4 பேர் இழுக்கிறாங்க பாருங்க. அப்படியே அது இழுத்து பக்கத்தில் கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வலை கொஞ்சம் பக்கமாக வந்துருச்சு. இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே கிட்ட நெருக்கி கொண்டு வந்து கீழ் கயிற்று மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. மேல் கயிற்று இழுக்க மாட்டாங்க. அப்போ தான் மீன் பூரா வலைக்குள்ளோடு. நெருப்பு வேட்ட ஒண்ணு பையன் அங்கே விட்டு போடுவாடா. டேய் நீங்க அங்கேயே அடைச்சிட்டு பையன் நல்லா ஓட்டி விடு. அங்க மீன் நீங்க அடைச்சே குடிச்சிங்க. இல்ல போ, அந்த அங்கே துண்டு அடிச்சு பிடிச்சி சொல்றேன் செல்வா. துண்டு அடிச்சு பிடிச்சி சொல்ல அப்படியே மேலகால கொஞ்சம் டைட் பண்ணுங்க. மொத்தமாக மேலகால டைட் பண்ணி பிடிங்க. அடியல் டைட் வேணும். எல்லாம் போட்டு போகுது. போது போயாதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரமாக கொண்டு வந்துட்டாங்க. நீ அப்படியே கிட்ட கொண்டு வந்து அப்படியே தூக்கிடுவாங்க. கீழ் கயிற்று மேலே தூக்கிடுவாங்க. மீன் பூரா வலைக்குள்ள ஓடிரு பாருங்க. மீனெல்லாம் குச்சி விழுகுது பாருங்க. எத்தனை மீன் குச்சி வெளியே போகுது பாருங்க. அது எப்படியும் வெளியே போயிடும். வலைக்கு வெளியே 1 2 போயிட்டே தான் இருக்கு. மீன் பூரா குதிக்குது பாருங்க வலைக்குள்ள. அப்படியே ஓரம் கொண்டு வந்துட்டாங்க. உன்னை அப்படியே கீழ் கயிற்று பிடிச்சி மேலே தூக்கிடுவாங்க பாருங்க. கல் எடுத்து தூக்க வேண்டியதான் ஒட்டுக்கா. ஆமா, அப்படி 3 பேர் சேர்ந்து தூக்குங்கடா ஒட்டுக்கா. நீ ஒட்டு கொண்டு வந்திய முத்து. கல் எடுத்து விடு. கல் பெரிய கல்லா இருக்கு.
தனக்கென குதிக்காத குச்சி இருக்குது முன்னாடி ஜிலேபி ஒன்று மாடி கிடக்குது. தூக்கியாச்சு. அது சொல்ல மாட்டார். மேக் எழுத்துக்கா அடிக்கால மேக் ஏறி ஏறி மேக் டைட் பண்ணி குடியா மேல ஏறிக்கு மூட்டி. மேக் டைட் பண்ணு. மேக் எழுத்து கொடு. கை ஜிலேபி. இப்போ பார்த்தீங்கன்னா வலை மேலே தூக்கிட்டாங்க. மீன் பூரா வலைக்குள்ளே இருக்குது பாருங்கள். இது ஒரு பெரிய கச்சாவில் போட்டுருவோம். இதுக்குன்னு ஒரு வலை தனியாக வச்சுருக்கு. அதுக்குள்ளே போட்டு இன்னும் கரைக்கு கொண்டு போயிடுவாங்க பாருங்கள். மீனை பூரா ஒரு ஓரமாக ஓட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய கச்சா இருக்குது. இதுக்கு மீன் போடுறதுக்குன்னே தனி ஒரு கச்சா இருக்குது. அதுக்குள்ளே ஓட்டி விட்டு மீனை ஓரமாக கொண்டு போயிடுவோம். பரிசில் போடுவோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கச்சாவில் இருக்கிற மீனை வந்து பரிசில் கொட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஜிலேபி மீனத்தே வந்திருக்கு நிறையா பாருங்க. மோந்து கொட்டுவாங்க பரிசில். பார்த்தீங்கன்னா ஒரு கட்லா மீன் ஒன்று வந்திருக்கு. அதை தனியாக எடுத்து போட்டுருவாங்க பாருங்க. ஜிலேபி தான் அதிகமாக வந்திருக்கு. கட்லா மீன் ஒன்று தான் வந்திருக்கு. ரோகு சிறுசு ஒன்று வந்திருக்கு. மறுபடியும் ஒரு கட்லா மீன் வந்துருச்சு பாருங்க. இது பெரிய மீன், நல்லா பெரிய கட்லா மீன். 4 கிலோக்கு மேலே வரும் பாருங்க. இதெல்லாம் தனியாக எடுத்து போட்டுருவாங்க. ஒரு தனியாக எடுத்து போடுறாங்க, இல்லைன்னா மீனுக்குள்ளே குதிச்சுட்டே கிடக்கு. அந்த மீனுக்குள்ளே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கட்லா மீன், பெரிய மீன் வந்திருக்கு பாருங்க. இதுவும் பெரிய மீன் தான், கட்லா மீன். ஒரு ரோகு மீன் ஒன்று சிறுசு ஒன்று வந்திருக்கு. கீழே தனிச்சு போய் பாருங்க பாருங்க. கள்ளி தனிங்க குமிஞ்சு குடிங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்லா மீன் வந்திருக்கு. அவ்வளோதான் வந்திருக்கு. அப்புறம் பூரா ஜிலேபி மீன் தான் அதிகமாக வந்திருக்கு. ஜிலேபி மீன் ஒரு 500 கிலோ பக்கமாக வந்திருக்கு பாருங்க. எப்படி